அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு எக் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். அதுவும் நாட்டுக்கோழி முட்டையில். இப்போ நம்ம டைரெக்டாக முட்டை இடத்துக்கே போயிடுவோம். எங்கள் கோழி முட்டை வச்சிட்ருக்கு ஆல்ரெடி. ஏன்னா முட்டை வைக்கிற டைம் தான் இது. முட்டை எடுத்துருவோம். ஒரு முட்டை இருக்குது, இன்னொரு முட்டையும் இருக்கணும். ஏன்னா என்கிட்ட 2 கோழி முட்டை வச்சுட்டு இருக்குது. ஒரு கோழி முட்டை வச்சுட்டு போயிடுச்சு, தான் வச்சுச்சுங்க. இது கூட இந்த கோழியும் முட்டை வச்சிச்சு, அந்த கோழி வச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். என்னடா 2 முட்டை இருக்குது, ஒரு கோழி தான் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதோ இங்கே மேயரா பாருங்களேன், இவ தான் இந்த முட்டைக்கு சொந்தக்காரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முட்டை ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். 2 முட்டை, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, இது எல்லாத்தையும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது பாத்திரம் சூடாகிடட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, 2 பச்சை மிளகா, 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கி வந்துட்டோம். குழந்தைங்களுக்கு நல்லாவே பிடிக்கும், பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து ஈவினிங் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். எனக்கு வதங்கி வந்துருச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். நல்லா வெந்துடணும், மெயின் அதுதான். தக்காளியில் நல்லா வெந்து வந்துடணும். இதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா கலக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மெயின் மஞ்சத்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா அது முட்டைக்கு வந்து ஒரு மாதிரி கவிச்சி மாதிரி வரும். நாட்டு முட்டைன்ற போது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கு மஞ்சள் தூள் போடுற வரைக்கும் மஞ்சத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கு வேண்டி தான் நான் கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கேன். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம முட்டையை 2 உடச்சி ஊற்றிடலாம். 2 முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணங்கி வந்துடட்டும், நல்லா வெந்துடட்டும் முட்டை ஃபஸ்ட்டு. நான் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவில் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். ஏன்னா அது வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. முட்டை நல்லா வெந்துடட்டும். அப்போ தான் சாப்பாடில் கூட அந்த ஒரு மாதிரி முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும், அது ருசியான ஸ்மெல் வரும். ஓகே, இப்போ நம்ம 2 பேர் சாப்பிட்றதுக்கு அளவான சாப்பாடு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திருப்பி விடுங்க. நல்லா அந்த பக்கம் ஒரு திருப்பு, இந்த பக்கம் ஒரு திருப்பு, நல்லா திருப்பி விடுங்க. நானும் நல்லா திருப்பி விட்ருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், முட்டை ரைஸ் ரெடி. செம்ம டேஸ்டியான ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஐட்டம், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விட மாட்டாங்க, மறுபடியும் கேட்பாங்க. வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.